ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்து செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்து செல்வேன். தெளிவுற்றதும் வலுவற்றதும், களிப்புற்றதும் சோர்வுற்றதும், நிறைவாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, குளிரான இந்த சூழலிலே இறைவன் நமக்கு இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக, இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். நமக்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக இன்று நடைபெறக்கூடிய அனைத்து நல்ல வைபவங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவரையும் இன்று திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்களோடும் தியாக்கோனோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரது அருளும் அன்னையினுடைய பரிந்துரையும் இருக்க ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. மனிதனுக்கு தொலைநோக்கு பார்வை தேவை. இன்றைய நாளில் மட்டும் இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இன்னும் சற்று முன்னோக்கி சென்று நான், எனது குடும்பம், எங்களுடைய வாழ்வு, அன்பு, அருள் இவை எப்படி இருக்க வேண்டும், இன்றைய நாளை விட நாளைய நாளும் அதை கடந்து வரக்கூடிய நாட்களும் சிறப்பாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பது தான் தொலைநோக்கு திட்டம். ஆகவே இந்த தொலைநோக்கு பார்வை நமக்கு இல்லாத நேரங்களுக்காக, குறுகிய வட்டத்திற்குள்ளேயே பிடித்து கொண்டிருந்ததற்காக
விடாப்பிடியாக ஒரு சிலவற்றை வைத்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெற்று இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரை செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 27 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக க்ளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரனான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார்.
உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரனான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரது அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எதிர்பாராத மழை, குளிர் இவைகளோடு கூட சற்று கடினமாக நின்றும் உட்கார்ந்தும் இந்த பேராலயத்திலே நீங்கள் இந்த திருப்பலியை காண வைத்த ஆண்டவருக்கு முதற்கண் நன்றியை சொல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை தொலைநோக்கு பார்வையில் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தியின் பின்னணியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் படித்தது மத்தேயு எழுதிய நற்செய்தி 12லிருந்து 23 வரை. இதற்கு முந்தைய பகுதி ஆண்டவர் தன்னுடைய சோதனைகளை மேற்கொண்டதை பார்க்கிறோம். சோதிக்கப்படுதல் என்ற அந்த பகுதியை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீயோனை சாத்தானை வென்று வெற்றி வீரராய் கலிலேயாவுக்கு சென்றதும் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே வெற்றி வீரராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் தன்னுடைய முதல் நற்செய்தி பணியை ஆரம்பிக்கின்றார். இன்றுதான் அவர் தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பிக்கின்றார். நற்செய்திக்கு வருவோம். நற்செய்தியை 3 பிரிவுகளாக பிரித்து எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இயேசுவின் பணி ஆரம்பம். 2வது, இயேசுவின் தொலைநோக்கு பார்வை. 3வது, இந்த தொலைநோக்கு பார்வையில் நம்முடைய பங்கு என்ன, இயேசு நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார். 1, இயேசுவின் பணி ஆரம்பம். வெற்றி வீரராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக தனது விண்ணக பணியை இறையாட்சி பணியை ஆரம்பிக்கின்றார். மத்தேயு ஆரம்பத்திலேயே இயேசுவின் பணி, இயேசு யார், அவரது விண்ணக பணி என்ன, யார் யாரெல்லாம் இந்த பணியில் யார் யாருக்காகெல்லாம் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அவர் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்துகிறார். சற்று விரிவாக பார்ப்போம். இயேசுவின் நற்செய்தி பணி, விண்ணரசு பணி 2 கோணங்களிலே பார்க்கப்படுகிறது. ஒன்று, அவர் கொடுக்கின்ற இந்த பணி அனைவருக்கும் உரியது. 2வது, முழு மனித விடுதலையையும் இது தருகிறது. அனைவரும் இதில் பங்கெடுக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். அனைவருக்கும் உரியது என்பது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே ஏசாயா புத்தகத்திலிருந்து ஒரு சில வாக்கியங்களை மத்தேயு எடுத்து கூறுகிறார். பல நாடுகள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. இவ்வாறு பல நாடுகள் சொல்லப்பட்டதனுடைய உட்பொருள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது
இந்த நாட்டின் கூட்டமைப்புகள் உலகை சுட்டி காட்டுவதாக இருக்கின்றன என்பதை சுட்டி காட்டுகிறார். உலக நாடுகள், புவியியலில் எல்லா நாடுகளையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கின்ற இன்றைய நற்செய்தியிலே கூறப்பட்டிருக்கின்ற எல்லா நாடுகளையும் ஒன்றிணைக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு உலகத்தையே காட்டுவதைப் போல அடையாள விதமாக ஏசாயா சொல்லுகின்ற அந்த உலகம், அவர்களுக்கு தெரிந்த அந்த உலகத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, முழு மனித விடுதலையை குறிப்பதாக நாம் பார்க்கிறோம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், ஏசாயா சொன்ன அதே 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மத்தேயு எடுத்து கையாளுகின்ற அந்த பகுதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலில் இந்த நற்செய்தி ஏசாயா காலத்தில் வாழ்ந்த அந்த நாடுகள் அனைத்திற்கும் ஆண்டவர் இருக்கிறார், அனைவருக்கும் அவராக அவர் உள்ளிழுத்து ஒரு கூட்டமைப்பாக வைத்திருக்கிறார். இப்பொழுது அந்த கூட்டமைப்பிற்குள் நமக்கு தெரிந்த அந்த உலகத்திற்குள் இப்பொழுது முழு மனித விடுதலையை தருகிறார் என்று இரண்டாவதாக சொல்லுகிறார். காரிருளில் இருந்தவர்கள் பேரொளியை கண்டார்கள், இது ஒன்று. 2, அதிலேயே சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் சுடரொளி, அவர்கள் மீது சுடரொளி ஒளிர்ந்தது, உதித்துள்ளது என்று காரிருள் பேரொளி, சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மீது கடவுளின் சுடரொளி உதித்தது என்று சொல்லுகிறார். இதுதான் முழு மனித விடுதலை. இதை சற்று விரிவாக பார்ப்போம். விளக்கம் சொல்லாமலேயே எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உருவகத்தை ஆண்டவர் இங்கு மத்தேயுவிலே ஏசாயா புத்தகத்திலிருந்து கையாளுகிறார். அச்சம், துன்பம், வேதனை, அவமானம், பயம் போன்ற காரிருளில் சிக்கியிருந்த மக்களுக்கு மகிழ்ச்சி என்ற பேரொளி உருவாகியது, உண்டானது, அவர்களுக்கு தெரிந்தது என்று கூறுகிறார். அதையும் கடந்து அதனுடைய உச்சத்தையும் சொல்லுகிறார். அதுதான் இரண்டாவது. சாவின் இருள் சூழ் நாட்டில் இருந்தவர்கள் மீது சுடரொளி உதித்தது. அப்படி என்றால் எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருந்தார்கள். தன்னம்பிக்கையை இழந்த ஒரு நேரம், இனி வாழ முடியாது, எல்லாம் சோர்ந்து போனது, வீழ்ந்து போனது என்று மனிதர்கள் ஒரு இறுதி கட்டத்திற்குள் வந்துவிட்டதாக நினைத்த பொழுது சாவின் இருள் சூழ் அந்த நாடுகளின் மீது பேரொளி உதித்தது என்று சொல்லுகிறார். இல்லை, இன்னும் நீங்கள் வாழ முடியும், வாழ்வதற்கான அருளை, ஆசிரை ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார், உங்களுக்கு தருவார், அச்சப்படாதீர்கள், இந்த அச்சம் மகிழ்ச்சியாக மாறும், கோபப்பட வேண்டாம், எல்லாம் சிறப்பாக அமையும், நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாசகத்தை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் மத்தேயு இயேசுவுக்கு கையாளுகிறார். இந்த நிகழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா என்று சொல்லக்கூடிய இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் வன்முறைகளும் வெளிநாட்டவர்கள் உள்ளே வருவது முதலில் கலிலேயாவில்தான், அடித்து உதைப்பதும் அவமானப்படுத்துவதும் உச்சக்கட்டத்திற்கு அவர்கள் சாவின் நிழல் சூழ்கின்ற அந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்தவர்கள் இந்த கலிலேயர்கள். ஏனென்றால் வெளிநாட்டு படையெடுப்பெல்லாம் கலிலேயாவிற்கு வந்த பிற்பாடுதான் பிறகு உள்ளே வரும். ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் நம்பிக்கை இழந்தவர்களாக, தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்ந்த அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் இயேசு வழியாக சொல்லுகிறார். இதை விரிவாக நாம் பார்க்கலாம். அதாவது இருள் போக்கும் ஒளியை அனுப்புவதாக கடவுள் வாக்களித்தார். அந்த வாக்களித்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒளிதான் வியத்தகு ஆலோசகராக, வலிமை மிகு இறைவனாக, என்றும் உள்ள தந்தையாக, அமைதியின் அரசராக இயேசுவால் வெளிப்படுத்தப்பட்டது. அங்கு சொன்ன அது இன்று இவரில் நிறைவேறியது. ஆகவே இவர் அனைத்தையும் போக்கி தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக அனைத்தையும் அடித்து சாகடிக்கப் போகிறார், ஒளியாக இருக்கப் போகிறார். இது உலக மக்கள் அனைவருக்கும் தரப்படுகின்ற செய்தி என்று முதல் தன்னுடைய மறைபரப்பு பணியிலேயே
இயேசு சொல்லுவதை லூக்கா மத்தேயு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இயேசு மீட்பர், இயேசு இருள் அகற்ற வந்த ஒளி, அவரே நல்ல ஆலோசகர் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். இப்பொழுது இயேசுவினுடைய பணியை பார்ப்போம். அவர் என்ன செய்கிறார்? தான் ஒளி என்பது அவர் அறிந்திருந்தார். நானே உலகின் ஒளி என்றெல்லாம் அவர் சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த இருள் போக்குகின்ற, பயம் அச்சம் நீக்குகின்ற அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்று நாம் பார்ப்போம். ஆகவே இவர் தன்னுடைய திட்டம், தன்னுடைய தொலைநோக்கு திட்டமாக 2 வைத்திருந்தார். ஒன்று, சீடர்களை தேர்ந்தெடுத்தார். தனக்கு பின் இந்த சீடர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி எதற்காக என்றால், இது ஒரு தொடர் ஓட்டம். இது இவரோடு முடிந்துவிடப் போவதில்லை. இவரே முழு வெற்றியையும் பெற்றிருந்தாலும், ஆனால் மக்களுடைய பாவ இச்சைகளினாலும் அவர்களுடைய தீய செயல்களினாலும் இது மீண்டும் மீண்டும் வரும். ஆகவே இதை அடித்து ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கெல்லாம் தீமை பெருகுகிறதோ அங்கெல்லாம் நன்மை வளர வேண்டும் என்றால் அதற்குரிய ஆட்கள் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் தீயவைகள் பெருகுகின்றன, அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகுகிறதோ அந்த இடத்துல நல்லவர்களும் வல்லவர்களும் ஆண்டவர் பெயரால் உழைக்கின்றவர்களும் இருக்க வேண்டும். இது ஒரு தொடர் ஓட்டம். நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், நிறைவேற்றி பிறகு வரும். அதுவரை இந்த உலகத்தை காக்க, அதுவரை இந்த உலகத்தில் போராட, முன்மாதிரியோடு செயல்பட நான் என்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பேன் என்று தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த சீடர்களை வைத்துத்தான் அவர் எல்லாம் செய்கிறார். முடியும், தாழ்வு மனப்பான்மையில் வாழ்கிறீர்களா, குற்றப்பழி உணர்வில் வாழ்கிறீர்களா, உங்களால் மாற்ற முடியும் என்று அந்த மனமாற்றத்தை பற்றி முதலிலே பேசுகிறார். உங்கள் ஆளுமையை மாற்றுங்கள் என்பதுதான் மனமாற்றம். என்னால் முடியாது, வேண்டாம், தொட்டாசினிங்க மாதிரி இப்போ எல்லாம் திருமணங்கள் எல்லாம் மிக சாதாரணமாக டைவர்ஸுக்கு போகுது. காரணம், எல்லாருமே தொட்டாசினிங்கி. எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டினதில்லை, என்னை யாரும் இப்படி சொன்னதில்லை, அப்படி சொன்னதில்லை என்று ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருமே இதில் சமம். ஆகவே தொட்டாசினிங்கி மாதிரி குடும்பங்கள் வீணாகி போகின்றன. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, வாழ முடியும், மனம் மாறுங்கள். மனம் மாறுங்கள்னா பாவிகள் என்ற அர்த்தம் அல்ல, ஆளுமையை மாற்றுங்கள். என்னால் முடியும், ஏன் நான் வாழக்கூடாது, ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் என்னால் இதை செய்ய முடியாது? முடியும், ஆண்டவருடைய துணை என்னோடு இருக்கிறது என்பதை வாக்களித்திருக்கிறார். திருமணம் என்பது இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்றது. அந்த ஆண்டவன் எனக்கு உதவி செய்வார், அந்த அன்னை கன்னிமரியாள் என்னோடு இருக்கிறாள் என்று ஒரு முழு மனதோடு வாழ, ஆளுமையை மாற்றிக்கொள்ள, தகுதி பெற நாம் பயப்படுகிறோம். ஆகவே தான் வாழ முடியாமல் இருந்தாலும் சண்டை போட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம், சொகுசாக இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோன் என்று வாழ்வை இழந்தாலும் சுகத்தை தேடுகிறோம். இல்லை, வாழ்வு என்பது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் மாறுங்கள், ஆளுமையை மாற்றுங்கள், நான் இப்படி இருக்கிறேன், இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காகத்தான் தன்னுடைய சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆளுமை மாற்றத்தை தான் அவர்களுக்கு சொல்லித்தந்தார். அவர்களும் அந்த ஆளுமை மாற்றத்தோடு பிறகு நற்செய்தியை சொல்லி இன்று நாம் இப்படி ஒரு நல்ல சூழலிலே இருக்கிறோம். ஆகவே அவர் அதற்காக எடுத்துக்கொண்ட இந்த தொலைநோக்கு திட்டத்தில் அவர் கையாண்ட யுக்தி 3. 1, அவர் கற்பித்தார் என்று கடைசியிலே பார்த்தோம். மக்களிடம் சென்று கற்பித்தார், அதாவது இறை அன்பை பற்றி ஆங்காங்கே சொல்லி வந்தார், போதித்தார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய சமுதாயத்தில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சமயத்தை பற்றி சொன்னார், ஆன்மீகத்தை பேசினார், கற்பித்தார். பிறகு சமயத்தை பற்றி எப்படி வாழ வேண்டும், தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றார். இறுதியாக சமூகத்திற்காக ஒருவரை குணப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கற்பித்தார், தொழுகை கூடங்களிலே போதித்தார், பிறகு குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆன்மீகம், சமுதாயம், இப்பொழுது சமயம், இப்பொழுது சமுதாயம், எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அனைவரையும் குணப்படுத்தி அனைவரும் கடவுளுடைய குழந்தைகள் என்று சொல்லி தந்தார். தொட்டா சினிங்கிகளாக இருக்காதீர்கள், வாழ்ந்து பாருங்கள், முயற்சி செய்யுங்கள், இவர்களில் நம்மால் வாழ முடியும் என்ற இந்த யுக்திகளை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ கற்றுக் கொடுத்தார். அவர்களும் வாழ்ந்தார்கள். நாம் வாழுகிறோமா? 3வது கட்டம், இயேசுனுடைய தொலைநோக்கு திட்டம். நாம் வாழ வேண்டும், நாம் அழிந்து போய்விடக்கூடாது, தொட்டா சினிங்கிகளைப் போல ஓடி ஒளிந்து விடக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ஒரு உண்மை நிகழ்ச்சியும் 2 வாசகங்களையும் படித்து முடிக்கிறேன். ஒரு அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய குழந்தைகளோடு வந்தார்கள். அவங்க 2 பேரும் பேசலை. அந்த குழந்தை, அது 10ஆம் கிளாஸ் படிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அது சொன்னது, ஃபாதர், 6 ஆண்டுகளாக என்னுடைய அம்மாவோடு தான் நான் வாழ்ந்தேன். இருவரும் பிரிந்திருந்தார்கள். நான் 10ஆம் வகுப்பு எட்டிய பிற்பாடு தான் என் தாயிடம் பேசினேன். சண்டை இல்லை, கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்?
நீ என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? நீ தந்தையை விட்டு உன் கணவரை விட்டு பிரிந்திருப்பதால் உனக்கு என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறாள். அவங்க சொல்கிறாங்க, தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். யார்? ஈகோ தான், ஈகோ. அதற்கு அவள் சொல்லுகிறாள், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நீ எப்படி இருப்பாய் என்பது உனக்கு தெரியுமா? குழந்தை கேட்குது, நீ எப்படி இருப்பாய் என்பது உனக்கு தெரியுமா? அப்பொழுது நீ நோய்வாய்ப்பட்டால் உன்னை பார்ப்பது யார்? நீ அலங்கோலமாக இருந்தால் உன்னை அழகுபடுத்தக்கூடியவர் யார்? உனக்கென்று யார் வருவார்கள்? உன் பெற்றோர்கள் வருவார்களா? என்னுடைய தாத்தா பாட்டி வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த பிடிவாதம், ஏன் இந்த சண்டை என்று சொல்ல அவள் விட்டு கொடுத்து தன்னுடைய கணவரோடு வந்து இந்த கதையை என்னிடம் சொன்னார்கள். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். தொட்டா சினிங்கி அல்ல வாழ்க்கை. ஆண்டவர் தன்னுடைய அருளினால் தான் நம்மை வழி நடத்துவதாக சொல்லுகிறார். எசையா புத்தகம் 58:9-10 இவ்வாறு அவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாற்றுவதையும் பொல்லாத வகைகளை பேசுவதையும் நிறுத்திவிட்டு வாழ்க்கை. நான் இல்லை, வேதம் சொல்லுகிறது. இவைகளை நீ விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும்? பசித்திருப்போருக்காக உன்னை கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், சமூகத்திற்காக நீ உழைத்தாயானால், உன்னுடைய குடும்பத்திற்காக நீ உழைத்தாயானால் என்ன நடைபெறுகிறது? இருள் நடுவே ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. இவைகளை நீங்கள் கடைபிடித்தால், தொட்டாசினிங்கி மனநிலையை களைந்து, ஜாதியம் இவைகளெல்லாம் களைந்து வாழ்ந்தால் இருள் நண்பகல் போல் மாற்றி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ முடியும், வாழ வேண்டும். அதைத்தான் திருப்பாடல் 23:4 நாம் பார்க்கிறோம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று சொல்லுகிறார். வாழ வேண்டும், வாழ முடியும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு, இல்லறம் துறவரம் தனி அறம் எந்த அறமாக இருந்தாலும் சோர்ந்து விடாமல் வீழ்ந்து விடாமல் ஒளியாக தோன்றிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளை ஆசிரை பெற்று வாழுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். தொடர்ந்து வாழ்ந்த அன்னையிடம் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் புரிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நமக்காக தொலைநோக்கு திட்டத்திலே நம்மை இணைத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரிடம் தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். என்றும் மாறாத இரக்கமுள்ள இறைவா,
திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் இரக்கத்தின் ஆண்டில் கடவுளால் அன்பு செய்யப்படுபவர்களாகவும் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வதாலே அது கிறிஸ்துவின் உடலாக மாறிவிடும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எம் நாட்டு தலைவர்களின் சகிப்புத்தன்மை மென்மேலும் வளர்ந்திடவும் மக்களின் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களையும், குறிப்பாக வாழ்வாதாரங்கள் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சென்று அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்னை கைப்பிடித்து நடக்க பழக்கின தந்தையே, எங்கள் குடும்பங்கள் இயேசுவின் மறை உடலில் இணைந்திருக்கவும் ஒருவரை ஒருவர் அன்பிலும் ஜெபத்திலும் தாங்கிக் கொள்ளவும் துன்பத்தில் ஆறுதலாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் உம் அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்துள்ள உம் அன்பு பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்போரின் நலன்களையும் தேவைகளையும் ஏற்று தொடர்ந்து உம் அருள் ஆசீர் வழங்கி காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தொட்டாசி நீங்கி போல் குடும்ப வாழ்வை இழந்து விட்டு தவிக்கின்ற தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இன்று நடைபெறுகின்ற எல்லா திருமணங்களையும் வைபவங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். தேர்வெழுதுவதற்கு தயாராக இருக்கின்ற நம்முடைய குழந்தைகளை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகிறவராகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? எதை தந்தாடி என்றும் தந்தாடி உமக்கு உரியது ஆகுமே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? எதை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களுக்கு மீட்பளிக்க பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர்களோடும் சமூக ஊடகங்களோடு பங்கெடுப்போரோடும் இந்த பேராலயத்தில் கூடி ஜெபிப்போர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழுந்த நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராக்கிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரது தொலைநோக்கு திட்டத்தில் நாமும் பங்கெடுக்கிறோம், நம்மையும் அழைத்திருக்கிறார் என்ற எண்ணத்திலே அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையில் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை அழைத்து அவரது பணியிலே பங்கு தந்து வழி நடத்துகின்ற ஆண்டவர். இவரது திரு விருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கணிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே.
நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி தொலைநோக்கு பார்வையோடு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு